அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 26/8/2024 ஆவணி மாதத்தின் 10ஆம் நாள் திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி. இந்த நாளில் கிருஷ்ணரை நினைத்து இந்த ஒரு வரியை சொல்லுங்க. நிறைய மந்திரங்கள் இருக்குது. எனக்கு நிறைய மந்திரங்கள் படிக்க தெரியாதுங்க. ஏன்னா கிருஷ்ண மந்திரங்களை பொறுத்த மட்டும் நிறைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இருக்குது. எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வரியை சொல்லுங்க போதும். நீங்கள் நிறைய மந்திரங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த ஒரு பொருளை உங்கள் கையில் வச்சுட்டு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது வெண்ணெய் தான். வெண்ணெய் திருடிய கண்ணா அப்படின்னு தான் அவரை அழைக்கவே செய்கிறோம். அந்த வெண்ணெயை கொஞ்சமாக உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. அந்த வெண்ணெய் கரையிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நிச்சயமாக நீங்கும். அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி அதற்காக நான் வழிபாடு செய்கிறேங்க அப்படிங்கிறவங்க தவறாமல் நீங்கள் எத்தனை வழிபாடு செஞ்சாலும் சரி இந்த ஒரு வரி மந்திரத்தை நான் சொல்கிற இந்த முறைப்படி சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினச்சபடி நடக்கும். அதை மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் சதா பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, குழப்பத்திலே வாழ்ந்துட்டுருக்கோங்கிறவங்களும் இந்த நாளை தவற விடாமல், ஏன்னா இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள். திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்தது, கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருக்கு உகந்தது. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு உகந்தது. இரவு 9:40 மணி வரைக்கும் கிருத்திகை இருக்குது. காலை 9:12க்கு மேலே பார்த்தீங்கன்னா அஷ்டமியானது ஆரம்பமாயிடுது. இதுலேயே நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது. அஷ்டமியும் ரோகிணியும் கூடி வர்ற நாளில் தானே கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி, அப்படி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு குழப்பம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது 27/8/2024 அன்னைக்கு காலையில் 7:30 வரைக்கும் அஷ்டமியும் இருக்குது. அதை மாதிரி 8:54 வரைக்கும் ரோகிணி இருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். மிக மிக எளிமையானதான். கையில் வெண்ணெய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஓம் முகுந்தாய நமக, ஓம் முகுந்தாய நமக இந்த மந்திரத்தை அந்த வெண்ணெய் கரையிற வரைக்கும், இத்தனை எண்ணிக்கையெல்லாம் வேண்டாங்க, உள்ளங்கையில் வச்சு வலது உள்ளங்கையில் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த வெண்ணெய் கரையிற வரைக்கும் அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த வெண்ணெயை நல்லா உங்கள் கைகளில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் பூஜை அறையிலே அமர்ந்துருங்க. அதன் பின் போய் உங்கள் கைகளை கழுவிக்கோங்க. நல்ல ஒரு ஆற்றல் சக்தியும் இறை சக்தியும் உங்ககிட்ட கண்டிப்பாக அதிகரிக்கிறத உங்களால் உணர முடியும். அதே போல் உங்கள் தேவைகள் எல்லாமே கிருஷ்ணரின் அருளால் பூர்த்தியாகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. உங்கள் வீட்டில் குழந்தைகளின் பிறந்தநாள், திருமண நாள், இது மாதிரி விசேஷ வைபவங்கள் வரும்போது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரும்